Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம பீக் ஓவர்ஷூட் இல்லைனா மேக்ஸிமம் ஓவர்ஷூட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜென்ரல் அவுட்புட் கண்ட்ரோல் சிஸ்டமோட அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். C of t is equal to 1 minus e power minus zeta omega nt divided by root of 1 minus zeta squared sin omega dt plus 5. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஓவர்ஷூட் அதாவது பீக் ஓவர்ஷூட்டோட ஜென்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ டிவைடட் பை ஃபைனல் வேல்யூன்னு. ஸோ சி ஆஃப் டிபி மைனஸ் அதாவது பீக் வேல்யூ சி ஆஃப் டிபி மைனஸ் சி ஆஃப் இன்ஃபினிட்டி டிவைடட் பை சி ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ சி ஆஃப் டிபி தான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 மைனஸ் இ பவர் ஜீட்டா ஒமேகா என் டிபின்னு எழுதிடலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபின்னு எழுதிடலாம். டிபி டிவைடட் பை 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி டிபி ப்ளஸ் 5. இப்போது இது நம்ம பீக் வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறதுனால நெக்ஸ்ட் சி ஆஃப் டிபியில் எழுதியிருக்கிறதுனால நம்மளுக்கு பீக் வேல்யூவோட டெரிவேஷன் தெரியும் பை டிவைடட் பை ஒமேகா டின்னு. அதை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம், பை டிவைடட் பை ஒமேகா என் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். இது ரெண்டு விதமாகவும் நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த சி ஆஃப் டிபிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 மைனஸ் இ பவர் ஜீட்டா ஒமேகா என் அப்படியே தான் இருக்கும். ஆனால் டிபிக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, பை டிவைடட் பை ஒமேகா என் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் minus zeta omega n pi divided by omega n into root of zeta square substitute பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் divided by 1 minus zeta square அது அப்படியே தான் இருக்குது. sin omega d into TPன்னு இருக்கும் இல்லையா, sin omega d into TPன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக ஒமேகா டி பை டிவைடட் பை ஒமேகா டி. ஏன் இதில் நம்ம மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா என்ல இருக்குது, அதனால பை டிவைடட் பை ஒமேகா என் போடுறோம். இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா டியில் இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு வசதியாக தான் அப்படி போடுறோம். ஒமேகா டி இருக்குது, ஸோ பை டிவைடட் பை ஒமேகா டி போடுறோம். டிபிக்கு பதில் ஆனால் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ பை டிவைடட் பை ஒமேகா டி ப்ளஸ் 5. இப்போ இங்கே இது என்ன கேன்சல் ஆயிரும், ஒமேகா என்னும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒமேகா டியும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கும், 1 மைனஸ் இ பவர் ஜீட்டா இன்ட்டு பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் சைன் பை ப்ளஸ் இப்போ சைன் 180 ப்ளஸ் 5 நம்ம என்ன எழுதிடலாம், மைனஸ் சைன் 5ன்னு எழுதிடலாம். ஸோ ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜீட்டா பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் சைன் 5. இப்போ இது என்ன ஆகிடும், இந்த சைடு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜீட்டா பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இன்ட்டு சைன் 5. இது ப்ளஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாலே நம்மளுக்கு தெரியும் sin 5 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஜீட்டா ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 1ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ sin 5 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இந்த sin 5க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடுறோம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர்னு எழுதிடுறோம். அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு சி ஆஃப் டிபி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் ஜீட்டா பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ சி ஆஃப் இன்ஃபினிட்டி இப்போ சி ஆஃப் டிபி கண்டுபிடிச்சிட்டோம். சி ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மைனஸ் இ பவர் இப்போ டிபிக்கு பதிலாக இங்கே என்ன போடணும், இன்ஃபினிட்டி போடணும். ஸோ என்ன போட்டாலும் இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அது 0 தான். ஸோ ஃபர்தராக அங்கே என்ன வரும்னு நம்ம பார்க்க தேவையே கிடையாது. ஸோ சி ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வந்தாலே 0, இ ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வந்தாலே 0ங்கிறதுனால 1 மைனஸ் 0 எனிதிங் 0 அந்த டேர்மே அப்படியே விட்டுட்டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன எழுதிடலாம், சி ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன், மேக்ஸிமம் பீக் ஓவர்ஷூட்டோட ஈக்குவேஷன் என்ன, C of TP minus C of infinity divided by
சி ஆஃப் இன்ஃபினிட்டிங்கிறது தான் அதோட ஈக்குவேஷன். ஸோ சி ஆஃப் டிபி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 + e பவர் மைனஸ் ஜீட்டா பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் சி ஆஃப் இன்ஃபினிட்டி என்னது 1 இருந்தது டிவைடட் பை 1. ஸோ இந்த 1ம் இந்த கேன்சல் ஆகி மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, e பவர் மைனஸ் ஜீட்டா பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எழுதணும்னா e பவர் மைனஸ் ஜீட்டா பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இன்ட்டு 100ல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.